வீரதீர சூரன் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பார்த்தேன். ரொம்ப எதிர்பார்த்து பார்த்த படம். ரொம்ப அட்ராக்டிவான ஒரு படமாக இருந்தது. விக்ரம் சாருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல அற்புதமான ஒரு படமாக வந்து இந்த படம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. சில பேர் இதுவும் ரொம்ப லென்த்தியாக போகுது, அப்படி போகுது, இப்படி போகுது உருட்டிட்டு கிடப்பாங்க. ஆனால் 2.25 மணி நேரம் படத்துக்கு உண்டான ஒர்த்தான விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த லாங் ஷாட்ஸில் வர அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், அதேமாதிரி விக்ரம் சாரோட கேரக்டர் பில்ட் பண்ண விதமாக இருக்கட்டும். ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து காணாமல் போயிடுறான். காணாமல் போன உடனே வந்து அவங்கள தேடி வந்து அவருடைய ஒரு ஒய்ஃபும் பொண்ணும் வராங்க. அது அந்த ஊர்லேயே பெரியவர் இருக்காங்க, அந்த வீட்டுக்கு வராங்க. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணையும் குழந்தையும் காணோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவருடைய ஹஸ்பண்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு. ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி எப்படியாவது இவங்களை அந்த பெரியவர் குடும்பத்து மேலே ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது. ஸோ இந்த பொண்ணை வந்து கொன்னுட்டாங்க, இந்த குழந்தையை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸை கிரியேட் பண்ணி இவங்களை என்கவுண்டரில் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுற கேரக்டர் தான் வந்து எஜே சூர்யா. ஸோ அந்த எஜே சூர்யா என்கவுண்டரில் போடுறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டில் வரும், இது செகண்ட் பார்ட்டு. அதனால் வந்து அந்த பேக் ஸ்டோரிலாம் நம்ம முழுசாக தெரியாது. பட் ஆனால் முதல் பாதி ஃபுல்லாகவே இந்த பொண்ணு அந்த காணாமல் போனவரோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பேஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி நடக்கிற அந்த பிரச்சனை என்கவுண்டரில் தப்பிக்கிறதுக்காக அந்த பெரியவரோட ஃபேமிலி வந்து என்னென்ன பாடுபடுறாங்க எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த காளி அப்படிங்கிற விக்ரம் போய் தேடி போகிறாங்க. விக்ரம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மளிகை கடை வச்சுட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. துஷாரா கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா போய் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவர் என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுறாரு, இந்த பெரியவர் குடும்பம் வந்து தப்பிச்சுதா தப்பிக்கலையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையாக எடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான சீன் வந்து ஒன்று வரும். போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன் ஒன்று வருது. அது ரொம்ப தரமான சீனு. விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீன்லேயுமே அவரால் எந்தளவுக்கு அற்புதமாக நடிக்க முடியுமோ அந்தளவுக்கு அற்புதமாக நடிச்சிருக்காரு. பெரிய உழைப்பை போட்டிருக்காரு. அதுக்குண்டான விசிபிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து தெரியுது. எனக்கு வந்து வீரதீர சூரனும் எம்புரான் 2 படமும் பார்க்கும்போது வீரதீர சூரன் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதை போகின்ற அந்த களம் இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. 2.25 மணி நேரம் படம் ஓடினாலும் ஃபஸ்ட்டு சீனும் கடைசி சீனுக்கும் இடைப்பட்ட அதை லிங்க் பண்ணியிருக்க அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்களா, அதை வச்சு லிங்க் பண்ணியிருக்கிற விதமாக இருக்கட்டும். அதே மாதிரி துஷாராக்கும் விக்ரமுக்கும் இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்புடைய அந்த ஒரு கொஷின் மார்க் ஆகுது. நிறைய கொஷின் மார்க் இருக்குது படத்தில். இவன் ஏன் இப்படி இருக்கான், இதுக்கு முன்னாடி என்ன ஒரு சம்பவம் பண்ணாங்க. அப்புறம் அந்த கிழங்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னி வெடியை காட்டுறாங்க. அந்த கிழங்குக்குன்னு ஒரு கதை இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பார்ட்டில். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து கொஷின் மார்க்கை வச்சுருக்காங்க. அந்த கேரக்டருக்கு வந்து பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல, அதுதான் வந்து படத்தில் வந்து ரொம்ப அட்ராக்டிவான விஷயமா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப அட்ராக்டிவான பல காட்சிகள் வந்து வச்சுருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமுக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விண்டேஜ் சாங் வந்து ஒன்று பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. விக்ரமுக்கு வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து இதாக இருக்குது. தூள் திரைப்படம் இருக்குல்ல, அந்த திரைப்படத்தில் வந்து பார்த்த விக்ரம் அவர்களை கரெக்டாக இந்த படத்தில் வந்து பயன்படுத்தின மாதிரி இருக்குது. விக்ரம் வந்து இப்போ தான் அவருடைய ட்ராக்கை கரெக்டாக பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்து நமக்கு ஏற்படுது. ரொம்ப அற்புதமான நடிகர், ரொம்ப தெளிவான ஒரு நடிகர். பட் ஆனால் அவருடைய உழைப்பை வந்து நிறைய பேர் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு தான் நான் யோசிக்கணும். தங்கலான் திரைப்படத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நடிப்பில் வந்து அவர் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காரு. அதாவது அவ்வளோ வெயிலில் இதெல்லாம் காஞ்சி கருவாடை நிறைய நடிச்சிருந்தாப்புல. பட் ஆனால் அது வந்து ஒரு பண ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ மிகப்பெரிய வெற்றியை நோக்கி வந்து விக்ரம் நகர முடியாமல் தவிச்சிட்டு இருக்க நேரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் மூலமாக ஓரளவுக்கு நல்ல விசிபிளுக்கு வந்திருக்காரு. சித்தா திரைப்படம் பண்ண இயக்குனர் வந்து இந்த திரைப்படத்தை பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே வந்து அவருடைய அந்த ஸ்க்ரீன் ரைட்டிங் ஸ்கில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலாகவும் நல்லா எடுக்கப்பட்டிருக்கு. லாங் ஷாட்ஸ்லாம் இருந்தால் கூட அதுவும் ரொம்ப அட்ராக்டிவாக ரசிக்க முடியாது வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் இரவில் நடக்கிற கதை அப்படிங்கிறனால ஃபுல்லாக நைட் ஷூட்லேயே பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கூட அந்த கனெக்ஷன் இருக்குது. ஒரு நைட்டில் நடக்கிற அந்த சீக்வன்ஸில் எல்லோரும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. எஜே சூர்யாவும் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பெரியவர் அவர் நடிச்சிருக்காரு. சுராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸானார்ல, இப்போ அவரும் ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காப்புல. அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு வில்லனா எந்த அளவுக்கு அழுத்தமாக தமிழ் சினிமாவில் நடிக்க முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. துஷாரா வந்து விக்ரமுக்கு இடைப்பட்ட அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட அந்த கம்யூனிகேஷன் இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு பார்ட்டில் இதுக்கப்புறம் வரப்போகிற பார்ட்டில் வந்து அவங்களுக்கான சீக்வன்ஸ் என்ன, அவங்களுடைய லவ் ஸ்டோரிக்கு உண்டான ஆரம்ப புள்ளி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் இருக்குது. மியூசிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி விட்டுருக்காப்புல, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு முறை தாராளமாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் வீரதீர சூரன் வந்து இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிடிக்கும், அதாவது ராவா நடக்குதுல்ல, இந்த சண்டை காட்சிகள், அடித்து உதைக்கிறது, வெட்டுறது, குத்துறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, அதாவது அசுரன் படம் மாதிரின்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த திரைப்படம் வந்து பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம். ஸோ நான் கண்டிப்பாக 2வது வாட்டி வந்து இந்த படத்தை வந்து பார்க்க முயற்சி பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த படம் 2வது வாட்டி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து
இப்போ உடனே இன்றைக்கி பார்க்குறோம், உடனே பார்ப்போம் அந்த மாதிரி 2வது வாட்டி கிடையாது. என்றைக்காவது மனசு வந்து போர் அடிக்குது, இந்த ஒரு படம் வந்து ரொம்ப நேரம் லென்த்தாக ஓடினா கூட அந்த படத்துக்குள்ள கதையை வந்து கதையும் கதை சொல்லப்பட்ட விதமும் நல்லா இருக்கிற மாதிரி படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா தி வீர தீர சோழன் படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு படம் வந்து நல்லா எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் போடுங்க. விக்ரம் சாருக்கு ஒரு நல்ல கம்பேக் தான் இது. ஆக்சுவலி ஒரு மினி கம்பேக்னு வச்சுக்கலாம். இன்னும் பெருசாக அவர் வந்து கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட். அவருக்கு இந்த மாதிரி கதையை காலத்துக்குள்ளே அவர் வந்து இதுக்கப்புறம் ரன் பண்ணி ஓடணும். ஏன்னா வந்து வயதும் கடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இருக்கும்போதே வந்து அவர் வந்து ஃபினான்ஷியலாக மிகப்பெரிய இடத்தை நோக்கி வந்து இருக்கிற வியாபார ரீதியாக வெற்றி அடைகிற படங்களை தான் அவர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாரு. அது மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து சினிமாவில் வந்து இழந்திருக்கிறாரு. ஸோ மறுபடியும் இழக்கக்கூடாது, இதுக்கப்புறம் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இடத்த நோக்கி வந்து அவர் நகரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுடைய கருத்தில் கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. விக்ரம் அவர்களுக்கும் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் எஸ்யு அருண்குமார் அவர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் ஒரு நல்ல படத்தை கொடுத்ததுக்காக நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.